மலச்சிக்கல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னா, ஆடு மாடுகளைப் போல நம்ம பச்சையா உணவுல உண்ணணும். ஆடு மாடுகள்லாம் தாவர உண்ணிகள் தான். நம்மளும் தாவர உண்ணிகள் தான். தாவர உண்ணிகள்னா உணவை அரைத்து விழுங்கக்கூடியது. அதுவும் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, துண்டு துண்டா கடிச்சு தான் விழுங்கும். அத அரைக்காது. மாமிச உண்ணிகள்லாம் உணவை அரைக்காது. கடிச்சு துண்டு துண்டுகளா சாப்பிடும். பக்கவாட்டுல அசையாது அதன் தாடைகள். தாவர உண்ணிகள பார்த்தீங்கன்னா, பக்கவாட்டுல அசையும். உணவை அரைக்கும். அப்போ நமக்கு மலச்சிக்கல், நோய்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா, நோய்கள் குணமாகணும்னா அதுக்கு ஒரே வழி இருக்கு. என்னன்னா, ஆடு மாடுகளைப் போல பச்சை பச்சையா சாப்பிடணும். முடியுமா? கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அ அந்த மாரி சாப்பிட்டா நமக்கு மலச்சிக்கல் இருக்காது. எதையெல்லாம் எவ்வளோ சாப்பிட முடியும்? நீங்க பச்சை பச்சையா சாப்பிட்டீங்கன்னா, அதுக்காக சாப்பிட்டுட்டே இருக்கணும். பிற மாடுகள்லாம் பார்த்தா வயிறு நெறைய புல்ல திங்குது. நம்மளால அது மாரி வயிறு நெறைய சாப்பிட முடியாது. ஒரு கைப்பிடி அருகம்புல், நெறைய மூலிகைகள் இருக்குது. சாப்பிடக்கூடிய மூலிகைகள் நெறைய இருக்கு. அத ஒரு கைப்பிடி கருவேப்பில, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, அது மாரி ஒரு கைப்பிடி துளசி, இந்த மாரி ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி, இந்த மாரி அதோட அளவு அதுவே தீர்மானிச்சுரும். கரிசலாங்கண்ணிலாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, வாந்தி வர ஆரம்பிச்சுரும். அது மாரி அதெல்லாம் அளவுக்கு அதிகமாவும் சாப்பிட முடியாது. இப்ப சோறுன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுறலாம். ஆனா, இது அப்படி கிடையாது. இயற்கை உணவுங்கிறது அதுவே அளவை தீர்மானித்து விடும். இவ்வளோ தான்பா நீ சாப்பிட முடியும் அப்படின்னு அதுவே சொல்லிரும். அதுக்கு மேலலாம் சாப்பிட முடியாது. பச்சையா சாப்பிட்டீங்கன்னா, வெண்டைக்காய்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. தேங்காவா ஒரு 10 தான் சாப்பிடுவீங்க. இந்த மாரி பச்சையா பிற ஆடு மாடுகளைப் போல சாப்பிட்டா தான் நமக்கு நோய்கள் வராது. மலச்சிக்கல்லாம் வராது. அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அந்த மாரி உணவ கஷ்டமானதா மாறணும். இன்னைக்கு நமக்கு உணவு சாப்பிடுறது ஈஸியா மாறிடுச்சு. உணவுக்கு அடிமையாயிட்டோம். ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப நமக்கு உணவுன்னா என்னன்னு தெரியல. ஒரு மாடு பாருங்க வயிறு நெறைய புல்ல தான் திங்குது. உங்களால ஒரு கைப்பிடி சாப்பிட முடியுமா? என்ன புல்லு என்ன பிரியாணி மாரியா இருக்கு? அது என்ன பிரியாணியா? தோசையா? அந்த மாடு புல்ல அவ்ளோ வயிறு நெறைய சாப்பிடுது. அப்ப அது எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. ஒரு யானைய பாருங்க. இலை தழைகள உடைச்சு, மரத்தில இருக்கிற கிளைகள உடைச்சு, அதத்தான் சாப்பிடுது. அத கடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு இலைய சாப்பிட முடியாது. அது என்ன பண்ணுது? கிளையெல்லாம் உடைச்சு, அப்படியே சாப்பிடுது. மென்னு அரைச்சு சாப்பிடுது யானை. அப்ப அதோட உணவுன்னா என்னன்னு பாருங்க. இப்போ சிங்கம் மாமிசம் சாப்பிடுது. பச்சை கறிய பிச்சு பிச்சு சாப்பிடுது. அப்போ உணவுனா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உணவுனா கஷ்டமானது. நாம அத ஈஸியா மாத்திட்டோம். அப்படியே இட்லி சாப்பிடுறதும் சுவையா, பூரி சாப்பிடுறதும், பொங்கல் சாப்பிடுறதும், பிரியாணி சாப்பிடுறதும், அதனால தான் நமக்கு நோய்கள் வருது. அப்ப நம்ம உணவு பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு நம்ம தாவர உண்ணின்னு சொல்லிட்டேன். ஆடு, மாடுகளைப் போல, குதிரைகளைப் போல, கழுதைகளைப் போல கஷ்டமான உணவுகள சாப்பிடணும். அப்படின்னா அந்த வகையில பார்த்தா ஒரு ஆடுக்கு, மாட்டுக்கு இருக்கிற கஷ்டம் கூட நம்ம உணவுல கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா, பழங்கள சாப்பிடலாம். காய்கறிகள சாப்பிடலாம். இலை தழைகள் இந்த மாரி எதெல்லாம் ஈஸியா சாப்பிட முடியும்? கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை இதெல்லாம் ஈஸியா சாப்பிட முடியும். அது மாரி ஈஸியா சாப்பிடுற இலை தழைகளையாவது நம்ம சாப்பிடுறது கிடையாதே! அதனால தான் நமக்கு நோய்கள் வருது. இந்த மாரி பச்சையா ஆடு, மாடுகள போல சாப்பிட்டா தான் நமக்கு நோய்கள்லேருந்து விடுபட முடியும். நமக்கு மலச்சிக்கல்லேருந்து விடுபட முடியும். பெரும்பாலான மக்கள் மலச்சிக்கலால அவதிப்படுறாங்க. கழிவுகள் வெளிய போ மாட்டேங்குது. சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்காங்க. சாப்பிடுறதுக்கு உணவு நெறைய இருக்கு. சமையல் உணவு, இந்த மாரி உப்பு போட்டு சமைச்ச உணவு, சுவையான பேக்கரி உணவு, கேக்கு, பிஸ்கட் எல்லாம் இருக்கு. ஆனா கழிவுகள் வெளிய போ மாட்டேங்குதே. உள்ள போனது வெளிய போனா தானே திரும்ப உள்ள போ முடியும். உள்ள போனது வெளிய போகலன்னா என்ன ஆகும்? கழிவுகள் உள்ளே தேங்குனா நெறைய நோய்கள் வர ஆரம்பிச்சுரும். உடல் பருமன் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால சாப்பிடுறதா வேண்டாமா பயந்து இருக்குது சாப்பிட முடியல. நம்ம உணவுல தப்பு இருக்கு. நம்ம ரொம்ப சுவையா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாரியெல்லாம் ஒரு உணவோட தன்மை அது கிடையவே கிடையாது. ஒரு பாம்ப பாருங்க. ஒரு பாம்பு என்னத்த சாப்பிடுது? எலிய முழுங்குது. எலி பாருங்க முடியா இருக்கு. அது என்ன சுவையாவா இருக்கு? கேக்கு மாரி சுவையாவா இருக்கு? இல்ல. எனர்ஜி தேவை அதுக்கு. அதோட உணவு அது. அதுக்கு ஆற்றல் தேவை. அத முழுங்குனா தான் அதுக்கு தெம்பு கிடைக்கும். அது ஒண்ணும் இனிப்பா கிடையாது. நாம என்ன பண்றோம்? நம்ம சாப்பாடு இனிப்பா இருக்கணும், சுவையா இருக்கணும், கேக்கு மாரி இருக்கணும், அப்படியே இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நமக்கு உணவுன்னா பாருங்க, ஒரு மாடு புல்ல திங்குது. புல்ல ஒரு கைப்பிடி கூட உங்களால சாப்பிட முடியாது. ஆனா அது வயிறு நெறைய சாப்பிடுது. ஒரு யானை என்னத்த சாப்பிடுது? ஒரு ஆடு பாருங்க, ஏதாவது இல தல தேடி தேடி சாப்பிடுது. மூலிகைகளா சாப்பிட்டுட்டு இருக்கு ஆடு. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த உணவு அவ அப்போ உணவுனாலே ரொம்ப கஷ்டமானது. நாம என்ன பண்றோம்? நல்லா சுவையா மாத்தி, ஈஸியா மாத்திட்டோம். உணவு சாப்பிடாம அது நம்மள இழுக்குது. அந்த அளவுக்கு அத ஒரு போதையா மாத்திட்டோம். அதனால தான் நமக்கு உடம்பு வேலை செய்யும். அந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணம். அப்ப ஏன் மனிதர்கள் அந்த உணவுல கஷ்டத்த சந்திக்கணும்? உணவுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உணவு உண்பதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இவர் நல்லா சாப்பிடுவாருங்க. புல்லெல்லாம் நல்லா சாப்பிடுவாரு. இலைத்தழைகள்லாம் நல்லா சாப்பிடுவாரு. காய்கறிகள சூப்பரா சாப்பிடுவாரு பச்சையா. அப்படின்னு நாம சொல்லணும். அந்த மாரி பேர் எடுக்க ஆசைப்படணும். அந்த மாரி இப்ப இவர் ரொம்ப கடின உழைப்பாளி.
இவர் பயங்கர கடின உழைப்பாளி அப்படின்னு நம்ம ஒருத்தரை புகழ்கிறோம்ல, அது மாதிரி புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறோம்ல. எதிர்காலத்தில் மனிதர்கள் நோய் இல்லாமல் வாழணும்னா என்ன மாதிரியான புகழ்ச்சிக்கு ஆசைப்படணும்னா, இவர் நல்லா சாப்பிடுவாருங்க, காய்கறிகளெல்லாம் நல்லா சாப்பிடுவார், அது மாதிரி இலைத்தலைகளை நல்லா சாப்பிடுவார், டெய்லி ஒரு கட்டு புதினா தழை சாப்பிட்ருவாரு, கருவேப்பிலை சாப்பிட்ருவாரு, அருகம்புல் ஒரு கைப்பிடி சாப்பிட்ருவாரு அப்படின்னு பேர் எடுக்க, அந்த மாதிரி பேர் வாங்க ஆசைப்படணும். டெய்லி இட்லி சாப்பிடுவார், நல்லா இட்லி சாப்பிடுவார், 10 இட்லி சாப்பிடுவார், இவ்வளோ 2 பிரியாணி சாப்பிடுவார் அப்படின்னா அது பெருமை கிடையாது, அது அவமானம். இது பெருமையாக சொல்லிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன சொல்லுவாங்க, காய்கறிகளை நல்லா சாப்பிடுவார், சுரைக்காய் அவரை பச்சை பச்சையாக சாப்பிடுவார், பச்சையாக ஆடு மாடு மாதிரி பச்சையாக சாப்பிடுவார், பாகற்காவா சூப்பராக சாப்பிடுவாருங்க ஒரு பாகற்காயை. அந்த மாதிரி பேர் வாங்க ஆசைப்படணும். ஏன்னா அதெல்லாம் கஷ்டம். பிரியாணி சாப்பிட்றது ஈஸி, சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம். இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்க பார்க்குறாங்க, பிரியாணி டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடவே கூடாத உணவுகள். இதை சாப்பிட்றது பெருமை கிடையாது, அவமானம், அசிங்கம். இதெல்லாம் ஒரு பெருமையா? பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெருமையா? உன்னால் புல் சாப்பிட முடியுமா? உன்னால் துளசி இலை சாப்பிட முடியுமா? உன்னால் கொத்தமல்லி தழை சாப்பிட முடியுமா? புதினா சாப்பிட முடியுமா? என்னால் முடியுமே. முடியுங்கிறது இல்லை, சாப்பிட்றியாங்கிறது தான் பெருமை. சாப்பிட முடியும், என்னைக்காவது ஒரு நாள் நீ சாப்பிடுவ, அது கிடையாது. டெய்லி சாப்பிட்றியா? அந்த மாதிரி சுரைக்காய், பூசணிக்காய் எல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட்ணும். வெண்டைக்காய் எதையெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். பாகற்காய் எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான் நீங்கள் வேக வைக்கணும். அதுமாரி கருணக்கிழங்கு அதை பச்சையாக சாப்பிட முடியாது, கத்திரிக்காய் பச்சையாக சாப்பிட முடியாது. இல்லை முடியும்னா சாப்பிடுங்க, இல்லை என்னால் முடியும் அப்படின்னா சாப்பிடுங்க. அப்படி முடியாதா அப்போ அதைத்தான் வேக வைக்கணும், அதைத்தான் சுடணும். அந்த மாதிரி தான். மற்றபடி உப்புங்கிறது சேர்க்கவே கூடாது. அது ஒன்றும் செடியில் காய்க்கிற ஒரு பொருள் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணி, அது கடற்கரையிலேருந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களை தற்சார்பு வாழ்க்கை முறை எதிர்காலத்தில் வரப்போகுது 2040க்கு அப்புறம். உங்கள் உணவுகளை நீங்களே உற்பத்தி பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உங்களால் எது முடியும், எது மனித வாழ்க்கையில் எளிதாக இருக்கும், எளிதான உணவுகளை தான் சாப்பிட போகிறாங்க. கடினமாக கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாது. ஒரு உயிரை கொல்றாங்களா, ஒரு மாட்டை கொல்றாங்களா கஷ்டப்பட்டு, மனதளவில் கஷ்டம், அதை கொல்றதே கஷ்டம், அதை தோலை உரிக்கணும், உடனே சாப்பிட்ணும், பறிச்சியாக உடனே சாப்பிட்ணும். ஒரு மாட்டை நீ கொல்றது கஷ்டம், அதுக்கு 10 பேர் வேணும், தனியாக பிறருடைய உதவி இல்லாமல் உன் உணவை நீ தேடணும். ஒரு ஆடு வந்து கூட்டாக ஒற்றுமையாக சேர்ந்தா புல்லை மேயுது. ஆனால் கேட்கலாம், நீங்கள் வந்து ஒரு சிங்கம் கூட்டாக தானே வேட்டையாடுது, அப்படி கிடையாது. ஒரு உணவை வேட்டையாடுவதற்கு அவைகளிடம் போட்டி தான் அது. ஒரு ஒரு மானை வேட்டையாடும் போது 10 சிங்கம் ஒன்றா கூடுதுன்னா அவைகளுக்குள்ள ஒரு போட்டி அப்புறம் வந்து தனியாக தான் சாப்பிடுது. அந்த மாதிரி உணவை தனியாக உற்பத்தி பண்ணணும், பிறருடைய உதவி இல்லாமல். கஷ்டமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஒரு பனைமரத்தில் ஏறி அந்த பனம்பழத்தை சாப்பிடக்கூடாது, அது உயிருக்கு ஆபத்து, மேலேருந்து கீழே விழுந்துருவேன். அப்போ அது கடினமான உணவு, அது மனித உணவு கிடையாது. ஈஸியாக இருக்கணும், உயிரை பணையம் வைக்காமல். இப்போ கடலுக்கு போய் மீனை பிடிக்கிறதில்ல, அதெல்லாம் கடினமான உணவு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உயிரை பணையமாக வச்சு அது ஒரு உயிரை கொல்றது, அதுவும் பாவம், அதுவும் கஷ்டம். உயிரை கொல்றது ஒரு கஷ்டம். அந்த மாதிரி ஒரு மீனை போய் கடலில் போய் உயிரை பணையமாக வச்சு போய் பிடிக்கிற பாரு, அதுவும் கஷ்டம். இந்த மாதிரி கடினமாக உணவுக்காக நீ உன் உயிரை பணையமாக வைக்காத, கஷ்டப்படாத. ஆனால் வந்து கஷ்டப்படணும். ஆனால் எதுனா இந்த இலைத்தலைகளை சாப்பிட்றதுக்கு பாருங்க, அது கஷ்டம். நீ ஆரோக்கியமாக வாழணும்னா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். அப்போ ஏன் இன்றைக்கி மக்கள் அதை பின்பற்றலாமே, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அதை பின்பற்றலாமேன்னா, மனிதர்கள் இன்றைக்கி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. எந்த கஷ்டம் தெரியுமா? தொழில் செய்வதில் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க செய்கிற தொழில் கஷ்டமாக இருக்குது. இன்ஜினியர், டாக்டர், விஞ்ஞானி, பிளம்பர், எலக்ட்ரிஷியன், மளிகை கடை அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடை வைக்கிறது, ஒரு வழக்கறிஞராக இருக்கிறது, ஆசிரியராக இருக்கிறது, அரசியல்வாதியாக இருக்கிறது, நடிகராக இருக்கிறது, டைரக்டர், இப்படி மனிதர்கள் செய்கிற தொழில் இருக்குது பாருங்கள், இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. அதனால்தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் தான் நம்மளால் கஷ்டப்பட முடியும். இங்கேயும் கஷ்டம், அப்புறம் உணவும் கஷ்டம்னா முடியாது. அப்போ மனிதர்கள் ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணக்கூடாது. இன்ஜினியராகவோ, டாக்டராகவோ, விஞ்ஞானியாவோ, மெக்கானிக்காவோ, மளிகை கடை இதெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னுடைய தொழில் உணவு தான். உணவை சாப்பிடுவது தான். உணவு தான் இன்றைக்கி நமக்கு சவால். உணவில் தான் நமக்கு தீர்வு இருக்குது. உணவில் தான்ப்பா நமக்கு தீர்வு இருக்குது. நோய்களை குணப்படுத்தணுமா? நீ ஏன் மருத்துவ படிப்பு பிடிக்குது? மருத்துவர் ஆகாத, அதெல்லாம் தேவையே இல்லை. நோயை குணப்படுத்தணுமா? காய்கறிகளை சாப்பிடு, பழங்களை சாப்பிடு, இலைத்தலைகளை சாப்பிடு, சரியாக போயிடும். இதில் கஷ்டப்படு. மருத்துவர் ஆகிறது கஷ்டம். அந்த கஷ்டத்தை படுறதுனால நோய் குணமாகுமா? இது நாள் வரைக்கும் கோடிக்கணக்கான மருத்துவர் இந்த உலகத்தில் இருக்காங்க. நோய் குணமாயிடுச்சா? இல்லை. அதனால் இந்த மக்கள் எல்லாரும் இந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாங்களே,
அப்புறம் மருத்துவர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கணும், அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்காக இவங்க ஒரு தொழிலில் கஷ்டப்படுறாங்களா, அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ணு, இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு கஷ்டப்படு. ஒரு பாகற்காயை பச்சையா கடிச்சு சாப்பிடுறது எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டத்தை நீ படு. இலைத்தழைகளை ஒரு புதினா கீரை கட்டை நீ சாப்பிடணும்ல, அது எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டத்தை நீ படு. அப்போ உனக்கு மருத்துவரே தேவையில்லை, உனக்கு நோயே வராது, உனக்கு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற அந்த கஷ்டம் தேவையில்லை. நீ பின்னாடி நோய் வந்தால் குணப்படுத்தணும், அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறேன்னு தான் நீ வெவ்வேறு தொழிலில் போய் கஷ்டப்படுற. அதனால் நீ ஆரோக்கியமாக வாழணுன்னா உணவில் கஷ்டப்படு. நீ சாப்பிட்ற உணவே உனக்கு கஷ்டமாக தெரியணும், அதை சாப்பிட்றதே பெரிய சவாலாக இருக்கணும். அது உணவில் கஷ்டப்பட்டுட்டா வேறு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பெறும். நோயும் வேண்டாம், நோயும் வராது, ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம உணவு இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் மலச்சக்கலையிலேருந்து ஆடு மாடுகளைப் போல் பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ தான் கடித்து அது சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாதான் இந்த நோய்கள் என்கிற கஷ்டத்திலிருந்து விடுபட முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன், நான் கஷ்டமான உணவில் சாப்பிட மாட்டேன், ஜாலியான உணவில் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, நோய்ங்கிற கஷ்டம் வந்துடக்கூடாது. உணவில் நான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டேன், ஜாலியாக பிரியாணி, பூரி, பொங்கல், இட்லி, தோசைன்னு சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு நோய் என்கிற கஷ்டம் வந்துடக்கூடாது, எந்த விதத்துலையும் நான் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறனால தான் நமக்கு இந்த துன்பம். அதனால் உணவில் கஷ்டப்படு. சாப்பிடுவதற்கு கஷ்டமான உணவில் சாப்பிட்டேன்னா நோய் என்கிற கஷ்டத்திலிருந்து நீ விடுபட்டு விடலாம். நோய் என்கிற துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து விடுபட்டு விடலாம். மலச்சிக்கல் என்பது இருக்காது. நல்லா அழகாக இருப்ப, ஒல்லியாக இருப்ப, சுறுசுறுப்பாக இருப்ப, ரொம்ப காலம் உயிர் வாழலாம். 120 வருஷம் வரைக்கும் உயிர் வாழலாம். அதற்கு தயாரா? ஆசைப்படுகிறீர்களா? 120 வருடம் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறீர்களா? ஆடு மாடுகளைப் போல பச்சையாக சாப்பிடுங்க. இலைத்தலைகளை பறித்து போய் மேயுங்க. போய் காடுகளில் போய் மேயணும். செடிகளை பறித்து சாப்பிடணும். இதை சாப்பிட்லாமா, அந்த காயை சாப்பிட்லாமா, குட்டத்தக்காளி சாப்பிடுங்க, குட்டத்தக்காளி அது சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இலைத்தலைகளை கரிசலாங்கண்ணியை பறித்து சாப்பிடுங்க. அப்புறம் மூக்கரட்டை கீரை, அப்புறம் துத்தி இலை, இதெல்லாம் பச்சையாக சாப்பிடுங்க. டெய்லி இதில் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதில் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆடு அப்படி தானே மேயுது. ஆடு ஒவ்வொரு நாளும் பல வகையான மூலிகைகளை சாப்பிடுது. இப்போ மாடு புல்லை திங்குது, அந்த புல் மட்டுமா அங்கே இருக்குது, அதுலேயே நிறைய செடிகள் இருக்கும், அதுவும் பல வகையான இதுகளை தான் சாப்பிடுது. அதுபோல் ஆடு பார்த்திங்கன்னா அதை மேயும், அந்த இலையை சாப்பிடும், இந்த இலையை சாப்பிடும், பல வகையான இலைகளை சாப்பிடும். அதுபோல் மனுஷங்களும் பல வகையான உணவுகளை சாப்பிடணும், காய்கறிகளை சாப்பிடணும், பழங்களை சாப்பிடணும், பல வகையான இலைகளை சாப்பிடணும், பொருட்களை சாப்பிட வேண்டும். இப்படி அப்புறம் கோவக்காவை சாப்பிடணும். பசிக்குதா, அங்கே ஒரு வேலியில் கோவக்காய் இருக்குது, 2-3 கோவக்காய் இருக்கா, பறித்து பச்சையாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா தான் மனுஷ உடம்பு நோய்கள் என்கிற துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து விடுபடும். அதனால் நீ நமக்கு அப்போ எல்லா கஷ்டமும் நமக்கு தேவையில்லை. எதுக்கு காங்கிரீட் வீடெல்லாம் கட்டுறாங்க? நீங்கள் நோயோடு படுக்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டு தேவை. நீங்கள் ஆரோக்கியமாக படுத்தா தரையில் படுத்துடலாம். ஆனால் நோயோடு படுக்கும்போது உங்களுக்கு பெட்டு தேவை, போர்வை தேவை, போத்திக்கணும், குளிர் தாங்காது, உங்களுக்கு வெந்நீர் தேவை. அது ஆரோக்கியமாக இருந்தால் பச்சை தண்ணியை குடிக்கலாம், தரையில் படுக்கலாம், போர்வை கூட ஒரு போதுமான அளவுக்கு போர்வை, அதுவே குளிர் உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அப்போ மெத்த தேவை, நல்ல கடினமான ஒரு போர்வை தேவை, இந்த காங்கிரீட் கட்டடம், வெளிக்காற்று உள்ளே வராத அளவுக்கு ஒரு காங்கிரீட் கட்டடம் தேவை. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் குடிசையில் வாழலாம், ஆனால் நோயாளியாக நீங்கள் குடிசையில் வாழ முடியாது. அந்த மாதிரி நீங்கள் நோய் இல்லாமல் வாழணுன்னா உணவில் ஒரு கஷ்டம், அது மாதிரி வாழ்விடத்தில் ஒரு கஷ்டம், குடிசையில் வாழணும், செருப்பு இல்லாமல் நடக்கணும், இதெல்லாம் பண்ணாதான், இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாதான் நோய்ங்கிற துன்பத்திலேருந்து விடுபட முடியும். நம்ம ஒரு உடல் உழைப்பு, நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, உட்கார்றது கிடையாது, எழுந்திருக்கிறது கிடையாது, மற்றவங்கள வேலை வாங்கிக்கிறது, அப்புறம் உணவு சுவையான உணவு, அதனால தான் நோய் வருது. அதனால தான் நமக்கு நோய் வருது. இப்படி நம்ம அதுபோல் உறவுகள், இந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்து கஷ்டப்படணும். நம்ம இருப்பிடம் காங்கிரீட் வீட்டில் வசிக்கக்கூடாது. இந்த காங்கிரீட் வீடு நம்ம சொகுசான இருப்பிடம், இந்த மாதிரி இருப்பிடம் சொகுசாகவே இருக்கக்கூடாது, கஷ்டமாக இருக்கணும். நம்ம குடிசையில் வாழணும். அப்புறம் நம்ம செய்கிற தொழில் விவசாயமாக இருக்கணும். அதுபோல் மனிதர்களோடு சண்டை போடணும், பேசணும். சண்டைன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிடித்தவர்களோடு சண்டை போட வேண்டும், பிடித்தவர்களோடு பொறாமைப்பட வேண்டும். அப்புறம் பிடித்தவர்கள் உரிமை எங்கே இருக்கோ அவர்களை அடிக்க வேண்டும், உரிமை இருப்பவர்களிடம் அடி வாங்க வேண்டும். அது மாதிரி விளையாடணும், ஆடணும், பாடணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் நமக்கு நோய் வராது, அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி பாருங்கள், உணவில் கஷ்டமான உணவு, அதுபோல் இருப்பிடம் பார்த்திங்கன்னா குடிசையில் வாழணும், அதுபோல் பார்த்திங்கன்னா
நம்ம தொழில் பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பை சார்ந்த ஒரு தொழில். விவசாய தொழில செய்யணும். அது பதிலா உறவு முறையில பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகளோட, பொறாமை, ஆடல், பாடல், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், விளையாட்டு, உறவுகள், அன்பு, பாசம், நிலையா ஒரு இடத்துல வசிக்கிறது. இந்த மாரி வாழ்ந்தா தான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். மத்தபடி இப்ப நம்ம என்ன பண்றோம்? சொகுசா இருக்கிறோம். உணவுல சொகுசு, இருப்பிடத்தில சொகுசு, மனுஷங்ககிட்ட பேசுறதே கிடையாது. அட எதுக்குப்பா? அந்த மாரி சொகுசா, தனியா சொகுசா இருக்கிறோம். அதனால தான் நோய்கள் வருது.